ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாந்தில் ஸ்நேகிதி பூமா. நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். நம்ம ரெசிபி செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க. மாஸ்க் போட்டுட்டு போயிருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ரெஃப்ரெஷ் ஆகிக்கங்க. ஏன்னா கொரோனா சிச்சுவேஷன் இப்போ ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. தென் நம்ம இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பாருங்கள். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். தென் சின்ன வெங்காயம் நான் ஒரு 12 வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நல்ல மிளகு 2 ஸ்பூன், நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுங்கிறேன்னு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தென் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும், தூளாக்கிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், தென் 1/4 ஸ்பூன் சோம்பு, தென் 2 மிளகாய் வத்தல், தென் கருவேப்பிலை. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதுலேயுமே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணும். இந்த கரம் மசாலா பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு இது எல்லாம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தென் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அப்புறமா சிறிதளவு மஞ்சள் தூள். தென் யூஸ் பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். தென் சால்ட், உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ சால்ட் ரொம்ப முக்கியம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே கல்லுப்பு சொல்லுவாங்கள்ல, அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பொடியாக தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனல் டச்சுக்காக நான் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். தென் இது கூட வாட்டரும் ஒரு பிஞ்ச் ஆஃப் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இந்த 3ஐயும் மிதமான தீயில் லைட்டாக பொன்னிறமாக வரது வரைக்கும் வதக்கணும். இதை வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். நல்ல மிளகு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள். ஆஸ்துமா, சளி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல மிளகு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ கொரோனா டைமில் நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல மிளகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ராக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், தென் 2 மிளகாய் வத்தல், தென் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிற கருவேப்பிலை, இதை எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். இதையெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட நம்ம ஏற்கனவே நறுக்கி வைத்திருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக வரது வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் நிறையவே மருத்துவ குணம் உள்ளது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அடைபடாமல் பாதுகாத்துக்கும். இதனால் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறது. இனி இது நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண வச்சுருந்தா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கணும். நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன். இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் மறுபடியும் லைட்டாக வதக்கிக்கங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருந்தோம்ல, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டிருந்தோன்னா ரொம்ப ஒரு சுவையை கொடுக்கும். இதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இது எல்லாமே அதை பவுட்ரு பண்ணின அந்த பவுட்ரை இது கூட ஆட் பண்ணணும். நல்ல மிளகு தான் இந்த இதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா வதக்கிக்கங்க.
நல்லா வதக்கினதும் இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து ஒவ்வொரு துண்டையாக நம்ம இது கூட ஆட் பண்ணணும். சிக்கனில் வந்து நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் அதிகமாக எடுத்துக்கலாம். சிக்கன் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம தேவையான பொருட்களையுமே அதிகமாக எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது வந்து நம்ம இனி லைட்டாக வதக்கி விட்டு இருக்கலாம். நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும். அதனால் இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா வேக விடலாம். அப்போ தான் நமக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஓரளவு வதங்கியிருக்கு. இனி நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வேக வைக்கிறேன். நம்ம இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் வெந்திருக்குங்கிறத. மூடி எடுத்துகிட்டு பாருங்கள். ஓரளவு சிக்கன் வந்து வெந்திருக்கு. இனி இது கூட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பை வந்து கிரைண்ட் பண்ணி பொடி உப்பாக மாற்றிருக்கேன். ஸோ தேவையான அளவு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கடாயிலிருந்து ஒரு சின்ன துண்டு சிக்கன் எடுத்து நம்ம செக் பண்ணி பாருங்கள். இது நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தாலே நல்லா தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் லெமன் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாதவங்க நீங்கள் ஆட் பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் லெமன் எடுத்து ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒருக்க வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சூட்டோடு இருக்கும்போதே ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் மணமாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட ரசம் வச்சுருந்தேன், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.